வணக்கம் நமஸ்கார் வெல்கம் டு ndtalks. இன்னைக்கு நம்ம ndtalksல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முந்தா நேற்று அதாவது 16ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். நம்மளுடைய நியூஸ் சேனல்ஸோ நம்மளுடைய யூடியூபர்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க இல்லையா, அப்படி உதாசீனப்படுத்தி விட்ட ஒரு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், முந்தா நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் இருக்கக்கூடிய 2000 வருடம் பழமையான கோயில் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சட்டநாதர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோயிலை 32 வருஷம் கழித்து இப்போ தான் குடமுழுக்கு பண்ண போகிறாங்களா. எப்போன்னா மே மாதம் 24ஆம் தேதி. கோயில் எந்த அளவில் பாதுகாத்துருக்காங்க பாருங்களேன். இப்படி 32 வருஷம் கழித்து குடமுழுக்கு பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, அந்த கோபுரத்தினுடைய மேற்கு பகுதியில் ஒரு நந்தவனம் இருக்குது. அந்த நந்தவனத்தை ஜேசிபி விட்டு தோண்ட போயிருக்கிறாங்க. தோண்ட போகும்பொழுது வெறும் 2 அடி தான். 2 அடி தோண்டுனா என்னென்னலாம் கிடச்சிருக்கு தெரியுங்களா? 22 ஐம்பொன் சிலைகள், 55 பீடங்கள் கூட 462 செப்பேடுகள் கிடச்சிருக்கு. இது நாள் வரைக்கும் ஓலைச்சுவடிகளும் இங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செப்பேடுகள் தான் கிடச்சிருக்கு. ஆனால் 462 செப்பேடுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல தான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு அதிகமான செப்பேடுகள் அப்படிங்கிறது கிடைச்சதே கிடையாது. செம்பனால் ஆகப்பட்ட ஏடுகள், சரிங்களா? இத்தனை செப்பேடுகள் அந்த இடத்துல கிடச்சிருக்கு. எனக்கு என்னமோ இந்த கீழடி ஆராய்ச்சியில் 20 அடி தோண்டணுன்னு தமிழர் வரலாறு வந்தது, 2 அடியில் தோண்டணுன்னு இந்த திராவிட வரலாறு தான் மீம் போட்டிருந்தாங்கள்ல, அதுக்கு ஏதோ ரைமிங்கே இதை பண்ணின மாதிரி இருக்குது. இருந்தாலும் நிதர்சனமாக நிஜத்தில் பார்த்தோன்னு வச்சிங்களேன், வெறும் 2 அடிக்கு கீழே கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய நந்தவனத்தில் 2 அடிக்கு கீழே 22 சிலைகளும் 462 செப்பேடுகளும் 55 பீடங்களும் கிடச்சிருக்குன்னா வெறும் 2 அடியில் கோயில் எந்த லட்சணத்தில் இத்தனை வருஷம் அதை பராமரிச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன். அது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்து சும்மா அப்படியே ஜாலியாக காட்சிக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்சிக்கு அப்படியே வச்சுருந்துருக்காங்க. என்னென்னலாம் சிலைகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், விநாயகர், முருகர், வள்ளி, தெய்வானை, அதுக்கப்புறம் சோமஸ்கந்தர், அம்பாள், பூர்ண புஷ்கர ஐயனார், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர்னு சொல்லிட்டு 22 ஐம்பொன் சிலைகள் கிடச்சிருந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட திருஞான சம்பந்தரால் எழுதப்பட்ட சீர்காழி பதிகத்தும் கொண்ட தேவார பாடல்கள் அந்த செப்பேடுகளில் இருந்திருக்கு. சும்மா நம்மளுக்கு என்ன போய் திரும்ப அவர் பாடிட்டு போட்டு நான் அப்படி தூக்கி போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்வையிட வந்தவர் தான் தர்மபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பிரம்மாச்சாரியார். ஒரு ஹார்லிக்ஸ் கொடுங்கப்பா, அப்படியே டயர்டாகிட்டு அந்த பேர் படித்ததுலையே. இவர் பார்வையிட்டது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னால், இன்னும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட்டுக்குள்ளே இருந்த அந்த கோயிலுக்குள்ளே இருந்து சிறப்பு இதை எல்லாம் வெளியெடுத்தாச்சா, எல்லாம் எடுத்து எல்லா டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறையிலேருந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஓலைச்சுவடிகள்லாம் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க மொழிபெயர்ப்பாளர்களோ தமிழ் ஆர்வலர்களோ யாரும் போன மாதிரி தெரியல. அறநிலைத்துறை, கலெக்டரு, விஏஓ அவங்கெல்லாம் போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே எல்லோரும் போய் நின்னாச்சு. நின்னொன்னே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரான ஏபி மகாபாரதி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே நிலத்துக்கடியிலேருந்து கிடச்சது தானே, அதனால இது அரசாங்கத்துக்கு தானே சொந்தம். ஸோ அதனால் இதை நாங்கள் அரசாங்க கருவூலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போய் தொல்லியல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு சொன்னதுலேயே செஞ்சதுலேயே உருப்படியான ஒரு காரியத்தை இந்த ஆதீனம் இப்போ தான் செஞ்சுருக்காரு. என்னென்னா, அதெல்லாம் தர முடியாது, நாங்கள் கோயிலினுடைய பாதுகாப்பு பெட்டகத்திலே இதை வச்சிட்றோம், நீங்கள் வேணும்னா உங்கள் ஆலையில் கொண்டு இங்கே டெஸ்ட் பண்ணிக்கங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு இது இப்படியே வச்சுட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்டலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளால் தான் இந்த ஜாதி மதம் அதில் கை வச்சோம்னா தேவையில்லாத பிரச்சனை வெடிக்கும் பார்த்தீங்களா. அதனாலும் அவர் மாவட்ட ஆட்சியரும் விட்டுட்டு போயிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதுக்குண்டான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான். சிலை எத்தனை வருஷம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டாலும் கூட நம்மளுடைய மீடியா அதுக்கெல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோடிக்கணக்கான மதிப்பு, அதை ஏன் கொஞ்சம் விற்கணும்? கோடிக்கணக்கான மதிப்பு நீ ஏன் சொல்லணும்? சிலை கிடச்சிருக்குன்னு சந்தோஷம், அதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணலாம்ல, அது எதுக்கு மதிப்பு போடுறானுங்கன்னு தெரியலிங்க. ஒன்று இவன் விற்கிறக்கே ரெடியாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் புதுசாக ஒரு கமிஷன் போட்டு சிலை தேடுறதுன்னு போட்டு அதில் ஒரு காசு அடிக்கிறது. இந்த மாதிரி பல கோடிகள் மதிப்புள்ள சிலைகள் அங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல மட்டும் இல்லாமல் இந்த செப்பேடுகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இன்னும் தொல்லியல் துறையே அதுக்குண்டான ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் சொல்ல, அது சொல்கிறதுக்கே 7 நாள் ஆகுமா. எப்போ முந்தா நேரத்துலேருந்து ஆரம்பிச்சு நீ 7 நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்களாம். ஆனால் இதை வெளியிட்ட அந்த 1-2 நியூஸ் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஆள் 700 வருஷங்கிறான், ஒரு ஆள் 1000 வருஷங்கிறான், ஒரு ஆள் 1200ங்கிறான், ஒருத்தர் 2000 தான். அதனால் இது எப்போ என்ன ஏது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அரசல் புரசலாக அப்படியே வாய் பேச்சில் அப்படி போகும் பார்த்தீங்களா. அப்படி போகக்கூடிய செய்தி தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது
வெளி மாட்டவர்களுடைய படையெடுப்புக்காக வரும்பொழுது புதைச்சி வச்ச மாதிரி தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாக புதைச்சிருக்கணும்ல. இது வந்து இப்போ புதைச்சிட்டு அப்புறம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனதாக இருக்கும். அதனால தான் வெறும் 2 அடியில் புதைச்சி வச்சுருப்பாங்க, அதனால அது அப்படியே இருந்திருக்கும் போல் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியாங்க இருக்குது. அவ்வளோ இத்தனை 2000 வருஷம் பழமையான கோயிலினுடைய நந்தவனம், அதில் 2 அடிக்கு கீழேயாங்க இது கிடைக்கும்? ஒரு சொல்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் வேண்டாமா? பட் எனிவே அவங்க சொல்கிறது தான் நம்ம நம்ப போகிறோம். அதனால அதுவும் ஜேசிபி விட்டு நோண்டினதில் கிடச்சி போச்சு, சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியமான ஒரு இது விஷயமாக இருக்குது. இவ்வளவு நாள் நம்ம பாடிட்டு இருந்த தேவாரத்திற்கு மீறி இன்னும் தேவார பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து நிறைய மொழி ஆர்வலர்களும் தமிழ் ஆர்வலர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷம், இதை வந்து அரசாங்கம் வந்து மக்கள்கிட்டயே ஒப்படைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி அவங்க யாரும் கேட்க போகிறதில்லை. ஏன்னா தமிழ் இனத்து மேலேயோ தமிழ் மதத்தின் மேலேயோ கலாச்சாரத்தின் மேலேயோ பண்பாட்டின் மேலேயோ மக்கள் மேலேயோ ஆட்சியாளர்கள் யாருக்குமே எந்த விதமான ஒரு ஈடுபாடோ இல்லை அவங்களுக்கு ஒரு தேவையும் கிடையாது. அவங்களுடைய தேவையெல்லாம் வேறு இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குவாங்க. பட் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாமே, ஏன் அதை போய் சொல்லிட்டு நான் சொல்லலை இதை, சரிங்களா? அதனால் இதை மொழிபெயர்த்து சொன்னால் என்னென்னலாம் வந்து கிடைக்கும், அதில் இன்னியும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. செப்பேடுகள் வந்து அப்படியே இருக்குது, நல்லா அச்சோடு தெரியுது. நல்ல மொழிபெயர்க்க தெரிஞ்ச ஒரு ஆராய்ச்சியாளர் போய் இதை எடுத்து படித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸியாக சீக்கிரமாக வந்து அதை மொழிபெயர்த்த முடியும். ஆனால் அதற்குண்டான முயற்சியை அரசாங்கமோ அறநிலையத்துறையோ இல்லை இருக்கக்கூடிய அதிகாரிகளோ யாராவது முற்பட்டு செய்ய வரணும். இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க பணக்காரங்க இருப்பாங்கள்ல, அவங்க யாராவது இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூடி, இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு தமிழ் ஆர்வலர் பெரிய பணக்காரராக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதற்குண்டான ஒரு முயற்சி செஞ்சு இதை வந்து வெளியே கொண்டு வந்து இம்மிடியேட்டாக இது வந்து சும்மா அப்படி ஆற போட்டு ஒரு போட்டோம் கிடைக்கிற போது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இம்மிடியேட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்தை இன்னும் வலுவாக வளர்த்து நம்மளுடைய அந்த மார்க்கத்தையோ நம்மளுடைய அந்த கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் இன்னும் மென்மேண்ட கொண்டு போகிறதுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை யாராவது பார்க்குறதுக்கு இந்த இதை யாராவது பெரியவங்க மாதிரி இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. மொழிபெயர்த்து அதை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யுங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சிவதொண்டாவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதை நாங்கள் வந்து கருவூலத்தில் வச்சுருக்கோம், இது பண்ணித்தரோம் அது பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜர் போய் இவர் நால்வரனுடைய பாட்டை வந்து செல்லரிச்ச பாட்டு போய் ஐயர்கள்ட்டிருந்து டாக்டிக்கலாக பிடுங்கிட்டு வரலையா, கிட்டத்தட்ட அது மாதிரி திருப்பி நாங்கள் கருவூலத்துக்குள்ளே வச்சோன்னு தூக்கி கொண்டு உள்ளே வச்சா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா மக்கள் வந்து அவன் சோத்துக்கு பொழப்புக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், இது இருக்கிறத மறந்துடுவாங்க. இதை பற்றி சொல்ல போனால் பேசவே இல்லை. அதனால் யாராவது அப்படி முயன்று பொருள் செய்தோ இல்லை அதிகாரத்தின் பேர்லையோ அதை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மக்களினுடைய வாழ்வு உய்வதற்கும் இந்த கலாச்சாரம் வளர்வதற்கும் ஒரு உன்னதமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளால் செய்ய முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறது, அது நல்ல இடத்துக்கு போய் நல்லபடியான ஒரு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைதன்கள். நான் உங்கள் தண்டபாணி. பாய்.